தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி காலையிலேயே பண்ண வேலை பார்த்தீங்கன்னா, தண்ணி பிடிக்க அனுப்புறது. அத பர்ஃபெக்ட்டா முடிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே குளத்து பக்கம் போலான்னு போகும்போது, அங்க நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஒரே அமைதியா இருந்தது. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, கீழ குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை கலரு பஞ்சு போல அப்படி பறக்கும் பார்த்தீங்களா? அது பேர் தெரியல. அது பார்த்தீங்கன்னா நெறைய கடந்தது. அத எடுத்து அப்படியே பறக்க விட்டுட்டு, வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு, அப்படியே சாப்பிட்டுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பியாச்சு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பார்க்க அருமையா இருந்தது. ஏன்னா, மொட்டை வெயிலு, மொட்டை மாடியில ஒண்ணுமே பண்ண முடியல. வெயில் கொழு கொழுன்னு கொளுத்து எரிஞ்சுது. சரி என்ன பண்ணுறது வந்துட்டோம், ஃபிட்டிங்க போட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங்கே போட ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் வச்சிருந்தாங்க. ஒரு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, மாமரம் வச்சிருந்தாங்க. கையாலே எட்டு பறிக்கலாம். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அந்த மரம் ஹைட் இருந்தது. கீழேருந்து மேல வரைக்கும் வந்திருக்கு. இருந்தாலும் மாடியில ஹைட்டு அவ்வளோதான். அது அப்படியே பார்த்துக்கிட்டே சரி பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, கடைசி வரைக்கும் பறிச்சு திங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஒரு இடத்துல ஸ்பாட்ட கண்டுபிடிச்சு, சரி அங்க ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூட் விட்டாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேரா அண்ணன் கடைக்கு போயிட்டு, அங்க ஒரு 1/2 மணி நேரம் வெயில்ல நல்லா ஃபேன் காத்துல அட்டிய விட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தாக்க, கிளம்ப முடியல. ஏன்னா, ஒர்க் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வரல. டைம் ஆயிடுச்சு. சரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்தது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் ரொம்ப லாங்கு அந்த வீடு. சரி ஃபிட்டிங் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். வந்ததுக்கு உண்மையிலே செம்ம ஒர்த்து. அந்த கிளைமேட்டுக்கும், அந்த வீட்டோட அமைப்புக்கும் பார்த்தீங்கன்னா, செம சூப்பரா இருந்தது. அப்படியே கீழேருந்து மேல மாடி படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே செடிய வச்சு ஒரு அலங்காரமா அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே சன்செட்டு ஆயிட்டு இருந்தது. ஒரு பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு ஃபிட்டிங்க போட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு இங்க தான் பார்த்தீங்கன்னா, செம்ம ட்விஸ்ட்டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கியூஆர் கோடு தான் ஸ்கேன் பண்ணாக்க அடுத்தடுத்த வேலைகள் பண்ணலாம். ஆனா, அத பண்ண முடியல. ஏன்னு சொல்லிட்டு பல பேர்ட்ட கேட்டாக்க, அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியப்படல. சரி சொல்லிட்டு இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் மூவ் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா, இடையில போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி போனாக்க கெட்டு போட்டுறானுங்க, இப்படி போட்டா கெட்டு போட்டுறானுங்க. ஒரு அநியாயத்துக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருக்கானுங்க. அதுவும் இந்த ட்ரெயின் வர்றதுக்குள்ள, வந்துட்டு போறதுக்குள்ள அதுக்கு வேற டைம் ஆகுது. இப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 4:30க்கு போனேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6, 6:30க்கு தான் பார்த்தீங்கன்னா வந்தேன். 2 மணி நேரமா, 2 1/2 மணி நேரமா சும்மா தான் நின்னேன். கடைசியில ஃபிட்டிங்கும் போடல, ஒண்ணும் போடல. டைம் தான் பார்த்தீங்கன்னா ஓடுனது. ஒரு வழியா முடிச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு ஹோல்ட போட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு.